ஒரு குட்டி கதை. ஒரு கிராமத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு உயரமான ஒரு மலை இருக்கு. அந்த மலையோட உச்சியில பார்த்தீங்கன்னா, ஒரு சமூக மக்கள் வாழ்றாங்க. அதுவே அந்த மலைக்கு கீழ்ப்புறத்துல பார்த்தீங்கன்னா, இன்னொரு சமூக மக்கள் வாழ்றாங்க. இந்த 2 சமூக மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு செட் ஆகாது. எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஒரு டயத்துல சண்டையில என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை மேல உச்சியில இருக்கக்கூடிய அந்த மக்கள்ல ஒருத்தர் வந்து, இந்த கீழ வாழக்கூடிய மக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய கடத்திட்டு வந்து மேல கொண்டு போயிடுறாங்க. மேல கொண்டு போனனால, அந்த கீழ்ப்புறத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, சலசலப்பா வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி என் குழந்தைய வந்து கடத்தி கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த தாய் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால வந்து அந்த அந்த கீழ் கீழ்த்தட்ட கீழ வாழக்கூடிய அந்த மக்கள் இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கீழ வாழக்கூடிய மக்கள்ல இருந்து ஒரு 5 இளைஞர்கள், நல்லா வாட்டசாட்டமான ஒரு 5 இளைஞர்கள், நல்லா விடாமுயற்சி உடைய, நல்லா பலசாலியான ஒரு இளைஞர்கள் வந்து நம்ம மேல அனுப்புவோம். மேல அனுப்பி அந்த மலைக்கு மேல உச்சியில இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து பேசுவோம். சமாதானத்துக்கு பேசுவோம். சமாதானம் பேசிட்டு நம்ம குழந்தைய வந்து வாங்கிட்டு வருவோம். மீட்டு கொண்டு வருவோம்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. இதனால ஒரு 5 பேரை தயார் பண்ணி, அந்த 5 பேரை தயார் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த மலையோட உச்சிக்கு வந்து அனுப்புறாங்க. அந்த 5 பேர் பார்த்தீங்கன்னா, உடம்பெல்லாம் நல்லா வாட்ட சட்டமா நல்லா பெரிய பலசாலியா இருக்காங்க. அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு மலை வந்து ஏறுறாங்க. மலை உச்சி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் செங்குத்தா இருக்குது. ஆனாலும் விடாமுயற்சியோட கஷ்டப்பட்டு வந்து ஏறுறாங்க. அப்படி ஏறும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முடியல அவங்களால. அந்த மலை ஏறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதனால அங்கங்க பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. இவங்க அப்படியே மலை கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு மலை ஏறிட்டே இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, மேல இருந்து ஒரு பெண்மணி வந்து அந்த குழந்தைய எடுத்து வந்து கீழ வராங்க. அது வரது பார்த்தோன்னா இவங்களுக்கு தெரியுது, இது அந்த குழந்தையோட அம்மா தானே அப்படின்னு சொல்லி அந்த 5 பேர் வந்து பேசிக்கிறாங்க. அந்த 5 பேர் வந்து அந்த 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 பெண்மணிட்ட வந்து சொல்றாங்க. எப்படி நீங்க வந்து எங்களுக்கெல்லாம் உடம்பு இவ்வளோ வாட்ட சாட்டமா இருக்கு. நாங்களே வந்து இவ்வளோ பெரிய மலை ஏறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்க ஒரு பெண்ணா இருந்து எப்படி அந்த குழந்தைய மேல இருந்து மீட்டுட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, இது பார்த்தீங்கன்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் 5 பேர் உடம்புல வந்து என்னதான் பலம் இருந்தாலும், நீங்க வந்து யாரோ ஒருத்தரோட குழந்தைய தான் மீட்க போறீங்க. ஆனா, இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து சொல்லுது. இந்த கதை மூலமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அம்மா வந்து தன்னோட குழந்தைய மீட்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் வந்து போவாங்க. எவ்வளோ பெரிய பலம் கூட ஒரு அம்மாவுக்கு வந்து வரும் அப்படிங்கிற ஒரு தாய்மையோட சக்திய உணர்த்தக்கூடிய ஒரு கதை தான் இந்த கதை. நன்றி.